എൻ്റെ പേര് വിജയകുമാർ സലഞ്ച. ഞാൻ തെന്നുപരിപാടി 5ാം തരം തെന്നുപരിപാടി 2014 நான் இங்கே வந்ததான் அம்மாக்களோட. அப்போ எனக்கு கணவரும் இல்லை. கஷ்டப்பட்டு தான் சின்ன 2 பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்குது. பொம்பளை பிள்ளை ஹாஸ்டலில் படிக்கிறா. அவையில வழக்கு ஹாஸ்டல் காசுகள் அதுகள் எல்லாம் நான் தான் கட்டி கொண்டு இருக்கிறேன். கஷ்டப்பட்டு வேலை செய்யல வேலையால் எனக்கு செய்யலாது. எனக்கு கிட்னி பிரச்சனை, கிட்னி ஒன்று தான் இருக்கு. சும்மா சின்ன சின்ன வேலையால் அதுகளுக்கு போறது. மகன் மூத்த மகனுக்கு நான் தான் கிட்னி கொடுத்தேன். 2 கிட்னியும் ஃபெயிலியர் இருந்து. மூத்த மகனுக்கு என்ன நடந்தது? கிட்னி பிரச்சனை. செல்லடிக்குள்ள நான் பிறந்தவர். சரி சரி. அதால 2 கிட்னியும் ஃபெயிலியர் இருக்கு. அது அவருக்கு கிட்னி கொடுக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட வாங்கி வைக்கிறதுக்கு அவ்வளோ வசதி இல்லை தானே. அப்போ எந்த கிட்னியை செக் பண்ணி நான் தரலாமன்னு சொல்லி கேட்ட இடத்துல மெச்ச ஆயிட்டு. அப்போ நான் அவருக்கு கொடுத்தேன் எந்த கிட்னி வந்து. அதுவும் அவர் 4 வருஷம் தான் இருந்தவர். அதுக்கு பிறகு அவர் மோசம் போயிட்டார். இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்கலாம். நான் சும்மா கோழிகள் வளர்க்குறேன். எனக்கு கோழி அதுவும் இங்கே காடு தானே. அது நரி ஒருக்கா 10 கோழி அப்படியே நரி கொண்டு போயிட்டு. இப்போ எனக்கு சின்ன இப்படி வாழ்வாதாரம் கதைச்ச இடத்துல அவங்க கோயிலுக்கு வந்த இடத்துல கதைச்சு தான் எனக்கு சின்ன தூள் அரைக்கிற மில் ஒன்று கொண்டு தந்துருக்காங்க. சின்ன செட் ஒன்று கொண்டு தந்துருக்காங்க. அதை கூட எனக்கு நடத்துற வசதி கடை ஒன்று இல்லாத, ஒரு கட்டிடம் ஒன்று இல்லாததால அதை கூட வீட்டுக்கு தான் இருக்குது. செய்ய வசதி இல்லாம இருக்கு. அதோட எனக்கு இன்னும் அரைக்கிற மிஷின் அப்படி இன்னும் ஒரு இதை போட்டு எனக்கு ஒரு சின்ன கடையாத செய்து தந்தா எனக்கு இந்த தூள் அரைக்கிற அந்த இது எனக்கு சரியான விருப்பம். அதில் தான் நான் ஆசைப்பட்ட அந்த மில்லே வேண்டினது. எனக்கு அதை ஒரு சின்ன கடையாக செய்து எனக்கு அதை இதன் தொழில் மாதிரி எனக்கு செய்து வந்தால் நான் இந்த பிள்ளைகளையும் அதையும் நான் வீட்டோட இருந்து நான் பார்த்துக்கொள்ளுவேன். எனக்கு இந்த உதவியை செஞ்சு வந்தால் மிக பெரிய உதவியாக எனக்கு இருக்கு. உங்களோட கிட்னி வருத்தத்துக்கு ட்ரீட்மெண்ட் போகுதா? நான் கண்டிக்கு தான் போகணும். பிளட்டுகளுக்கு இருந்துட்டு பிளட்டுகள் குறையும், குறையும். நான் இனி கொஸ்டல் காசை மாசம் கட்டணும். அதால கண்டிக்கு நான் போறதே இல்லை. இருந்துட்டு இங்க போய் எனக்கு அதுல எழுதி இருக்கிற குளிர்ச்சியல் சத்து குளிர்ச்சியலை புல்மோட்டையில போய் காட்டி எடுத்துட்டு வருவேன். மற்றும்படி அங்க போறேன்னா இப்ப ஒருக்கா போய் வர இவ்வளவு காசும். ஹாஸ்டல்ல படிக்கிற மகள் அவ 9ஆம் ஆண்டு படிக்கிறான். ஏன் ஹாஸ்டல்ல சேர்த்தனீங்க? இங்க 5ஆம் ஆண்டுக்கு பிறகு வசதி இல்லாட்ட கொஞ்சம் படிக்கிறேன்ற இங்க 5ஆம் ஆண்டு மட்டும்தான் ஸ்கூல் இருக்கு. இனி ஏத்தி இருக்கிறதெல்லாம் கோட்டைக்கு தான் ஏத்தி இருக்கணும். அதெல்லாம் இங்க இருக்கிற கூட பேர் ஹாஸ்டல்ல சேர்த்துறீங்க. அதால மற்றது இப்போ சென்ட் மேரிஸ் காலேஜ்லாம் படிக்கிறா. திருவண்ணாமலை சென்ட் மேரிஸ் காலேஜ்ல. இதை விட இந்த உதவி திட்டத்தை விட உங்களுக்கு வேற ஏதாவது கிடைச்சதா? இந்த உதவி திட்டத்தை விட இது ஏஜியோ சின்ன தண்ணி மோட்டார் தந்தவியல். அவ்வளவு தண்ணி கிணறு இருக்கா? கிணறு இல்ல. மோட்டர் வச்சு நிறைய மோட்டார் இனிதான். இப்பதான் இந்த வீடே எனக்கு ஜிஎஸ் தான் காணி தந்து வீடு அரசாங்க தலைவர் தந்த வீடே அரைவாசி வேலையில எனக்கு தரப்பாதான் இருக்கிறேன். அப்ப மோட்டார் இருக்கா? இப்ப கிணறுண்டா அதை போடலாம் அப்படியே. கிணறு இல்ல. நான் தண்ணியில காசுக்கு தான் தண்ணி லைன். ஓகே தண்ணி லைன் எடுத்துருக்கீங்க. ஒரு பைப் தான். அதுவும் மிச்ச பைப் செய்ய மாட்டாம ஒரு பைப் லைன் ஒன்று தான் எடுத்துருக்கு. இந்த ரோட்டு வழியா நெல்லுகள் காய விட்டா போய் காய போட்டு கொடுத்தா அரைவாய்க்கு நெல் தருவாங்க எனக்கு சாப்பாட்டுக்கு. காணிக்குள்ள கொஞ்சம் கடையால் போடுற மாதிரியான இட வசதிகள் இருக்குன்னு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். எனக்கும் காணி இல்லையன்னு சொல்லிதான் இந்த ஜிஎஸ் இந்த மண்டா ஜிஎஸ் ஆபீஸோட இருக்கிற காணியும் தந்து அவங்க தான் வீடு எடுத்து தந்தவங்க. அதுவும் இங்க செய்த குறையில. அப்ப சீமேந்து விலையான 3500 ரூபா சீமேந்து குறைக்கு எடுத்து நான் தான் மிச்ச காசும் போட்டு 5 லட்சம் ரூபா தான் தந்தவங்க. நான் கஷ்டப்பட்டு சின்ன கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த வீடு இப்படி கரப்பால் ஜன்னல் எல்லாம் கொண்டு முதல் இல்லை. கரப்பால் தான் சுத்த வர பூசையும் இல்லை. முன்பக்கம் மட்டும்தான் பூசி இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த இது இருக்கா? சமத்தி QR கோட் அந்த 8500 ரூபா. அது உங்களுக்கு 8500 ரூபா வருதா? அந்த காசு எங்களுக்கு சாப்பாடு இருக்கிறதோ எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணி ஏதோ போய்கொண்டிருக்கேன். நான் இந்த வீடியோவை ஏன் இப்போ நான் உங்களை கேட்டது வந்து இப்போ
யாரும் உதவி செய்த அமௌண்ட்டு கேட்டேன்னு சொன்னால் இந்த வீடியோஸை வந்து அனுப்புவேன். நான் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் தெரிஞ்ச பணக்காரர்களை அனுப்புவேன். இப்போ அவங்க பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஏற்கனவே உதவி செய்திருக்கோம், நிறைய அனுபவப்பட்டுருக்கிறோம். அதனால் நீங்கள் அப்படி இருந்தால் எங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் அதுக்கு ஹேண்டில் பண்ணுவோம். அது வசதியாக இருக்கும். கஷ்டம்தான் இல்லை இருக்கு. அதான் கேட்டேன். அதேதான் அந்த எனக்கு மில்லுக்கு தரையில காசு கோழி வளர்த்த என்னண்டாலும் செய்யும், என்னண்டான உங்களுக்கு விரும்பின தொழிலை செய்யுங்கன்னு சொல்லி தந்தவே. அப்ப எனக்கும் அந்த தூள் திரிக்கிற இது எனக்கும் ஒரு ஆசை, அது செய்யணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் ஓகே. ஏன்னா வீட்டால இருந்து நான் வேற வேலைகளுக்கு நான் போகல. அது சிறந்த வேலை இந்த மம்பட்டி குடிச்சு நான் செருக்க கூடாது. அதாலதான் இப்படி இருக்கு. மாமா தான் கொண்டு வந்து மருந்து அடிச்சு விட்டுட்டு போனவே விளாங்குது. அதை நான் இதை எல்லாருக்கும் கொடுப்பேன். இந்த வீடியோவை உதவி திட்டங்கள் வரும், உடனே வருமாண்டு இல்லை, சில நேரம் உடனே வரலாம். வந்தால் நல்லது, கொஞ்சம் பிந்தலாம் முந்தலாம். ஆனால் கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இந்த உதவியை செய்கிற ஒரு ஆள் இருப்பார் கண்டிப்பாக. அரேஞ்ச் பண்ணுறோம், கதைக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்தா. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது எது மில் எடுத்தேனே. அப்போ இவ்வளோ தான் அதுக்குரிய வேலை திட்டம் இருக்கோ தெரியல. சரியா, நன்றி. அப்போ ஓகே, நான் திருப்பி சந்திப்போம். நன்றி.